வணக்கம் மக்களே, நான் உங்க திவ்யா. மைக்ரேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒத்த தலைவலி எனக்கு எதனால வந்துச்சு, நான் அதுலேருந்து எப்படி வெளியில வந்தேன் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒத்த தலைவலியோட போராடிட்டு இருக்கிற யாராவது ஒருத்தருக்காவது இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு மைக்ரேன் வந்து முதலா 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் போது தான் வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு சைடு தலை வலிச்சதே இல்லை. இந்த சைடு ரைட் சைடு தலை வலிச்சதுன்னா அப்படியே இங்க ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி இந்த இடத்துலலாம் வலிச்சு, காது வலிச்சு, பின்னாடி இந்த புடனி வரைக்கும் எல்லாமே வலிக்கும். ஃபுல்லா இந்த ஏரியாவே அப்படியே அரெஸ்ட் ஆகி வலிக்கும். அதுவும் வின்னு ரொம்ப வலிக்கும். எனக்கு 2 days இருக்கும். முதல் நாள் பெயின் ஆரம்பிச்சதுன்னா அப்படியே வின்னு ஒரு வலி இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லா அது இருக்கும். 2வது நாள் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன சாப்பிட்டாலும் வாமிட். அதுவும் சும்மா இல்லை, இப்போ ஒரு பால் குடிச்சேன்னா அது அப்படியே வாமிட் வரும். சம்டைம்ஸ் தண்ணி குடிச்சா கூட வாமிட் வரும். அவ்வளோ ஹெவியாகி அந்த ஈவினிங்கோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நைட்டுக்கும் போது சரியாயிடும். மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி அடிக்கடி வர ஆரம்பிச்சுது. அம்மா யார்கிட்டயோ விசாரிச்சுட்டு இந்த நெருஞ்சி முள் இருக்கு இல்லைங்களா, வில்லேஜில் வந்து அந்த முள் இருக்கும், காலில் நல்லா நறுக்குன்னு குத்தும் நெருஞ்சி முள். அந்த செடி வேறு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாட்டில் போட்டு ஒரு 3 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அது 1 டம்ளர் ஆக வரைக்கும் சுண்ட வச்சு அதை வடிகட்டி குடிக்க சொன்னாங்க ஒருத்தர் தெரிஞ்சவங்க. அதை ஃபாலோ பண்ணேன். ஆனால் அது அப்போதைக்கு இன்ஸ்டன்ட் ரெமடியாக தான் இருந்தது. அது குடித்தா அன்னைக்கு வந்து தலைவலி கம்மியாகிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் வந்து லேசாக மறுபடியும் அந்த தலைவலி தெரியும். ஆனால் அது நிஜமாவே கொஞ்சம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி 10 நாளில் வரும். எனக்கு வந்து சொல்யூஷன் ஒன்று தெரியல, பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்ட்டு. ஆனால் வந்தால் இதை குடித்தா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் 9th 10th அந்த டைம்லேயும் ரொம்ப ஜாஸ்தி வந்துட்டு இருந்தது, அடிக்கடி வந்துட்டே இருந்தது. 9th படிக்கும் போது அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. கண்ணாடி போட சொன்னதுனால பவர் பார்த்துட்டு கண்ணாடி போட்டேன். எனக்கு வந்து இந்த கண்ணில் பவரே இல்லை, சுத்தமாகவே பவர் இல்லை. இந்த கண்ணில் வந்து -2.5 இருந்தது. இப்போ -3 something இருக்கு. அதுவுமே நான் ரொம்ப நாள் வச்சு பார்க்கல. கண்ணுக்கு ஓகேவா இருந்ததே தவிர எனக்கு கண்ணுக்கு நான் ரொம்ப டீப்பாக படிக்கும்போது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கும்போது கண்ணு வலிக்கும், எனக்கு தண்ணியாக வரும். அந்த பிரச்சனையெல்லாம் சரியாச்சே தவிர மைக்ரைன் வந்து எனக்கு வந்துட்டே தான் இருந்தது. 11th 12th வர நான் ஹாஸ்டல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியாது. நல்லா விங்குன்னு வலிக்கும். உட்காந்து மாங்குன்னு படிச்சுட்டே இருப்பேன். நான் வேற ஆப்ஷனே எனக்கு இல்லை. பப்ளிக் எக்ஸாம் டைம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருந்தது இந்த தலைவலி. சம்டைம்ஸ் நைட் பெட்டில் படுத்துட்டு அழுன்னு அழுவேன். எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாது. காலேஜ் முடிக்க வரைக்குமே அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் சென்னையில் ஒர்க் பண்ண போனேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான், குலதெய்வம் சீரியலில். அங்கே ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா நைட்டு எப்போ ஷூட் முடியுதோ அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு தான் நம்ம ரூமுக்கு வர முடியும். அதுவும் இந்த வில்லேஜ் சைட்லாம் போயிட்டோன்னா காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். அதனால இங்கே 6 மணிக்கே பிக் பண்ணிடுவாங்க ரூம்லேருந்து. நைட் வந்து அங்கே ஒரு 9 மணிக்கு முடிஞ்சுன்னா இங்கே 11 மணிக்கு தான் ரூம்க்கே வர முடியும். அதுவும் செகண்ட் ஸ்கெடியூல்லாம் இருந்துச்சுன்னா 11 மணிக்கு 12 மணிக்கு தான் ஷூட்டே முடியும். அப்போ வந்து 1 மணி 2 மணிக்கு வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு திருப்பி காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு அடுத்த நாளுக்கு ஓட வேண்டியது இருக்கும். அதனால அடிக்கடி தலைவலி வரும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் வாந்தி பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அந்த மைக்ரேன் இருக்கிறப்போ சத்தமாக யாராவது பக்கத்தில் பேசினா கூட அப்படியே காதோட சேர்த்து யாரையிலும் இருக்கும். அவ்வளோ கடுப்பாக இருக்கும். நம்ம பேசினாலும் தலை ஜாஸ்தி வலிக்கும். ஒரு மாதிரி வைப்ரேஷன்லேயே இருப்பேன். இந்த ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுலாம் இப்போதான். அப்போல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நல்லா கிடைச்சதெல்லாம் சாப்பிடுவேன். அம்மா என்ன விதவிதமாக பண்ணி தருவாங்களோ எல்லாத்தையும் சாப்பிடுவேன். ஆனால் அம்மா ஹெல்த்தியாக தான் பண்ணுவாங்க எப்போவுமே. முதல்ல இருந்தே வந்து எங்கள் வீட்டில் 2 பொரியல், நல்ல ஒரு பருப்போ ஏதோ ஒன்று, ரசம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நான் எதனால எனக்கு இந்த தலைவலி வருது அப்படின்லாம் நான் ஒரு நாள் யோசிச்சு கிடையாது. ஏனோ தலைவலி வந்துருச்சு, குரோசின் போடுறோம், சரியாயிரும். ஆனால் இது ரொம்ப தப்புன்னு எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. எப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனனோ, ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போ தான் வந்து நான் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், என்ன விதமான உடம்புல பிரச்சனை இருந்தாலுமே, என்ன நோயாக இருந்தாலுமே சாப்பாட்டில் வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் வந்து ரியலைஸே ஆகுது. அது வரைக்கும் நான் ஹெல்தி ஃபுட் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டு இருந்த சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எனக்கு அலர்ஜியாக இருந்திருக்கு. ஆனால் எனக்கு அது தெரியவே இல்லை. கோதுமை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து க்ளூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அந்த க்ளூட்டனுங்கிற ப்ரோட்டீன் வந்து எனக்கு சேரலை. அது எனக்கு தெரியாது. எப்போ நான் கண்டுபிடிச்சேன்னா, அவ்வளோ வருஷமாக நான் அந்த க்ளூட்டன் தான், அந்த கோதுமை தான் சாப்பிட்டு இருந்திருக்கேன். சப்பாத்தி அடிக்கடி சாப்பிடுவேன். அப்போ வந்து எனக்கு தெரியலை. இந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஒரு ரியலைசேஷன் வருதில்ல, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டையும் நான் வந்து எனக்கு சேருதான்னு பார்த்து சாப்பிட ஆரம்பித்தப்போ தான் எனக்கு இது இப்படி ஒரு பிரச்சனையே தெரிஞ்சுது. கோதுமை சாப்பிட்டு அடுத்த ஒரு 2 நாளுக்குள்ள வந்து எனக்கு பயங்கர கான்ஸ்டிபேட் ஆகும். வரவே வராது, மோஷன் வரவே வராது, ரொம்ப டைட்டாக வரும். வந்தாலுமே அப்போ என்ன ஆகுனா, மோஷன் 2 நாள் வரவே இல்லை அப்படின்னா எனக்கு மைக்ரேன் வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு படாத பாடுபட்டு சரி பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோ வருஷமாக கண்டுபிடிக்காது. என் ப்ரெக்னென்சி நமக்குள்ள ஒரு குட்டி பாப்பா வளருது, அதை வந்து ஹெல்த்தியாக வளர்த்தணும்
அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் அது புரியுது. வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்க்கடலை வந்து எனக்கு ஒத்துக்காது. வேக வச்ச வேர்க்கடலை ஒன்றும் பண்றது இல்லை, வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, ஆயிலியா இருக்குல்ல, அந்த ஆயில் வந்து எனக்கு ஏதோ சேரல, அந்த வேர்க்கடலை இருக்கிற ஏதோ ஒரு கண்டென்ட் சேரல. இவ்வளோ வருஷமா நான் கடலெண்ணெய் தான் அம்மா யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டில், அதை தான் சாப்பிட்டு இருந்திருக்கேன். அப்போ எனக்கு மைக்ரேன் எவ்வளோ அது ட்ரிகர் பண்ணியிருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ட்ரிகரிங் ஃபுட்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு வந்து பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும். இந்த மசாலா வடை இருக்கு இல்லைங்க, பருப்பு வடை அது ரொம்ப பிடிக்கும். அம்மா வாழைப்பூ முருங்கைக்கீரைலாம் போட்டு பண்ணாங்கன்னா நிறைய சாப்பிடுவேன் நான் பருப்பு வடை. சும்மாலாம் இல்லை, மினிமமே ஒரு 6 வடை 7 வடை 8 வடை அந்த மாதிரி சாப்பிட்ற ஆள் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பருப்பு வடை சாப்பிட்டா அடுத்த நாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் எனக்கு மைக்ரேன் வந்துடும். அது நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, பருப்பு எனக்கு சேரலன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது கிடையாது, அது பொரிச்ச கடலை எண்ணெய் எனக்கு சேரல. இது வந்து எனக்கு இவ்வளோ வருஷம் நல்ல பருப்பு வடையாக சாப்பிட்டு தலைவலி வந்து சரியாகி இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கே, அந்த பருப்பு வடை பொரிச்ச கடலெண்ணெயில் தான் பிரச்சனை, பருப்பில் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அந்த பீரியடில் நான் கடலெண்ணெயிலேருந்து அப்படியே தேங்காய் எண்ணெய்க்கு ஸ்விட்ச் பண்ணேன். அதுலேயே எனக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துருச்சு. நான் தேங்காய் எண்ணெய்க்கு மாறினதுமே எனக்கு அந்த மாதம் 2 தடவை 3 தடவை வர்ற மைக்ரேன் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை வர ஆரம்பிச்சுது. அந்த 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்ததுமே இந்த கோதுமை மைதா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்னால வந்திருக்கு. எனக்கு ஆக்சுவலி மைதா சாப்பிட்றத விட கோதுமை சாப்பிட்டா டக்குன்னு மைக்ரேன் வரும். ஏன்னா மைதா ப்ராசஸ் பண்ணும்போது அதோட க்ளூட்டன் லெவல் வந்து கம்மியாயிருங்களாம்மா. இந்த கோதுமையில் வந்து க்ளூட்டன் லெவல் ஜாஸ்தி இருக்குது, அதனால கோதுமை சாப்பிட்டா எனக்கு ட்ரிகர் பண்ணிடும் மைக்ரேனு. நடுவில் கல்யாணத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆயுர்வேதா டாக்டர் இருந்தார் ஊட்டியில். அவர்கிட்ட போயிட்டு அவர் பாட்டிலாக ஒரு 4-5 பாட்டில் மருந்து கொடுத்தாரு. அதை குடிச்சு கொஞ்சம் மைக்ரேன் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த சோயா சங்க்ஸ் இருக்குல்ல அது சாப்பிடக்கூடாது, ஃபிஷ்ஷு சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு, மட்டன் சாப்பிட்லாம், மற்ற எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு, எக்கு சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். அப்போவே எனக்கு கம்மியாச்சு மைக்ரேன். ஆனால் ஏன் மைக்ரேன் வருதுன்னு நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு மைக்ரேன் வருது. எப்பாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் இனியா பிறந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த சுகரு தைராய்டு இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு. அது ஏன் வந்துச்சுன்னு பார்க்கும்போது எனக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருந்தது. ஆட்டோ இம்யூனுங்கிறது என்னோட இம்யூன் சிஸ்டமே எனக்கு எதிராக வேலை செய்யும். அதாவது நல்ல செல்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு கெட்ட செல்ஸ் வந்து அப்படியே விட்டுரும், டெட் செல்ஸ் எல்லாம். அதனால பல பிரச்சனை வரும். எல்லாத்துக்கும் என்ன பண்ணுன்னா, இம்யூன் சிஸ்டமில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் உடம்புல இருக்கிற நல்ல செல்ஸ் எல்லாம் விட்டுட்டு கெட்ட செல்ஸ் டெட் செல்ஸ் எல்லாம் சாப்பிட்ரும். அதனால உடம்பு க்ளீன் ஆயிரும். ஆனால் எனக்கு வந்து என்னோட செல்ஸே வந்து என்னோட நல்ல செல்ஸ் எல்லாம் சாப்பிட்ரும். அதனால எனக்கு பல ஹார்மோன் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் வந்து 213 இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த டெசிஷன் எடுத்தேன். நான் ஃபுட்டு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சாப்பிட்ற முறையை அப்படியே மாற்றினேங்க. சோறு சாப்பிட்ருப்பேன் நிறையா. காலையில் இட்லி தோசை, நைட்டும் அதே இட்லி தோசை, மதியம் சோறு. அந்த சோறுமே வந்து குழம்புக்கு தனியாக சோறு, ரசத்துக்கு தனியாக சோறு, தயிருக்கு தனியாக சோறு, அப்படி சாப்பிட்ருந்தேன். பொரியல்லாம் அப்பவுமே நிறையா சாப்பிடுவேன், அது கூட நிறையா சாப்பாடு சாப்பிடுவேன். இப்போ அப்படியே என்ன பண்ணேன்னா, பிகினிங்லாம் சாப்பாடு ரொம்ப கம்மியாக சாப்பிட்டேன். டக்குன்னு சாப்பாடை விடாமல் இவ்வளோண்டு சாப்பாடு போட்டு குழம்பு ரசம் தயிர் எல்லாத்தையும் அதை ஊற்றிட்டு பொரியல் இன்னுமே நிறையா வச்சு ப்ரோட்டீன் நிறையா வச்சு சாப்பிட ஆரம்பித்தேன். டெய்லியுமே சிக்கனோ ஃபிஷ்ஷோ இல்லை சோயா சங்க்ஸோ இல்லை பனீரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து நான் எடுத்துட்டேன். காலையில் நைட்டு 2 வேளையில் ஒரு வேளை மட்டும் இட்லியோ தோசையோ சாப்பிட்டுட்டு ஒரு வேளை வந்து எக்கில் ஏதாவது பண்ணி சாப்பிட்றதோ, ஒரு 3 எக் 4 எக்கில் ஏதாவது பண்ணி சாப்பிட்றதோ, இல்லைன்னா சாலட் மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு அது கூட கொஞ்சம் தயிர் ஊற்றி ட்ரெஸ்ஸிங் பண்ணி சாப்பிட்றதோ, இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு வந்து அப்படியே ஒவ்வொரு பிரச்சனையாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சது. டயட் ஆரம்பித்து முதல் 2 மாதத்துக்கு ரொம்ப கம்மியாக சாப்பாடு வெள்ளை சோறு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த 2 மாதத்துக்கு அப்புறமா அப்படியே வெள்ளை சோறு விட்டுட்டேன். வெள்ளை சோறு விட்டுனே தவிர கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சுத்தமாக என் டயட்லேருந்து நான் அவாய்ட் பண்ணலை. ஏன்னா பயிறு பருப்பு இந்த சுண்டல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் பாதிக்கு பாதி கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும், மிச்சம்தான் அந்த ப்ரோட்டீனு அது இதுன்னெலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதனால கார்போஹைட்ரேட்ஸும் அதுலேருந்து எனக்கு கிடச்சிட்டு தான் இருந்தது. இப்படியே என் பொழப்பு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பேலியோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு எப்போவாது 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் எப்போவாது மைக்ரேன் வர ஆரம்பிச்சது. இந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரதையும் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இங்கே ஒரு லேப் அண்ணா கிடைச்சாரு. அவர் வந்து ரொம்ப அந்த டயட்க்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் தான் சொன்னார், ஃபுட் அலர்ஜி என்னென்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது, அந்த அலர்ஜி டெஸ்ட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு என்னென்ன ஃபுட் அலர்ஜின்னு தெரிஞ்சிடும், அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக மைக்ரேன் போயிடும் அப்படின்னு சொன்னார். அந்த ஃபுட் அலர்ஜி டெஸ்ட் எடுத்து பார்த்தா எனக்கு வந்து மொத்தம் 39 ஃபுட் வந்து அலர்ஜி. அதில் இந்த க்ளூட்டன் ஃபுட்டெல்லாமும் இன்க்ளூடட். வேர்க்கடலை இந்த மாதிரி ஐட்டம்ஸும் அலர்ஜி இருந்தது. எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, வெள்ளை சோறு வந்து எனக்கு அலர்ஜி.
அது வந்து தெரியாமல் நான் இவ்வளோ வருஷமாக வெள்ளை சோறு சாப்பிட்டு இருந்திருக்கேன். ரொம்ப பெரிய அளவில் பெரிய குவான்டிட்டியில் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கும் போது எனக்கு அதனாலேயே பல பிரச்சனை இருந்திருக்கு. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லாம் வந்து சாப்பாட்டில் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வரைக்கும் அதுக்கு பெருசாக மருந்துலாம் கண்டுபிடிக்கல. ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த பக்கம்லாம் போனோன்னா அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆட்டோ இம்யூனில் எனக்கு என்னென்ன பிரச்சனையாச்சுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. அதாவது இன்சுலின் வந்து நம்ம உடம்பு எதிர்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்னென்னா சுகர் லெவல் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ எனக்கு டயபெட்ஸ் வந்துருச்சு. தைராய்டு, விட்டமின் டி வந்து கடன்னு குறைஞ்சிச்சு. அதனால தைராய்டு வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. கொலஸ்ட்ராலும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா இல்லைங்களா. பேலியோ ஃபாலோ பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கொலஸ்ட்ரால் 144 வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. நம்ம ஒயிட் ரைஸை விட்டுட்டு ப்ரோட்டீன் ஃபேட் டயட் பக்கம் போயிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் கிடுன்னு குறைஞ்சிருது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஃபேட் இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் ஏறுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்றதுனால நமக்கு கொலஸ்ட்ரால் ஏறுறது இல்லை. வெள்ளை சோறு, மாவு பொருள், ரொம்ப மாவுச்சத்து ஜாஸ்தியாக இருக்கிற பொருள் சாப்பிட்றதுனால அதுதான் போய் அடி வயிற்றுல டெபாசிட் ஆகி கொலஸ்ட்ராலாக மாறுது. எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கு. ப்ரெக்னென்சியில் மட்டும்தான் நான் வெள்ளை சோறு எடுத்துட்டேன். ஏன்னா எடுத்துக்கணுமா, கலோரிஸ் நிறைய தேவைப்படுறதுனால, சோத்தில் நிறைய கலோரிஸ் இருக்கிறதுனால அது நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். எனக்கு வந்து இந்த ஃபுட் அலர்ஜியில் பேராசிட்டமால் டேப்லெட்டும் எனக்கு அலர்ஜி லிஸ்ட்டில் இருந்துச்சு. தலைவலி வரும்போது க்ரோசினோ பேராசிட்டமாலோ போட்டால் எனக்கு பிரெஸ்ட்லாம் வந்து அப்படியே ஆணியாக புண்ணாக வந்துடும். அது சரியாகிறதுக்கு எனக்கு ஒரு 4-5 நாள் இருக்கும். ஏன்னு பார்த்தா எனக்கு இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் அலர்ஜியாக இருந்திருக்கு. எனக்கு அது தெரியவே இல்லை. ஆனால் இந்த புண்ணெல்லாம் எனக்கு வந்திருக்கு. எனக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஆமாம் இல்லை அப்படின்னு தோணிருக்கு, தெரியாமல் சாப்பிட்டு இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. இன்னொன்று, இந்த மைக்ரைன் டக்குன்னு ட்ரிகர் ஆகிறது எப்போன்னா, நம்ம வந்து ரொம்ப தண்ணி குடிக்காமல் ரொம்ப நேரம் இருப்போம், ரொம்ப நேரம் சாப்பிடாம பசிச்சு நல்ல சுறுசுறுன்னு பசிச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாப்பிடாம இருக்கும்போது எனக்கு அப்போவே மைக்ரைன் வரும். ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிடாம இருக்கும்போது அந்த மூளைக்கு போகிற நரம்பு ஏதோ வந்து வீங்கிருங்களாமா. வீங்கிருச்சுன்னா, அந்த தலையில் இருக்கிற நரம்பு வீங்கிருச்சுன்னா அது மைக்ரைன் கிரியேட் பண்ணுது. நரம்பு வீங்குச்சுன்னா அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல மற்ற இதுக்கெல்லாம், அப்போ வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ இருந்து இந்த ஒரு 4 வருஷமாக கோதுமை சாப்பிட்றதில்ல, கோதுமை இல்லை க்ளூட்டன் இருக்கிற எதுவுமே சாப்பிட்றதில்ல, வேர்க்கடலை சாப்பிட்றதில்ல, கடலை எண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் மாற்றிட்டேன். தூக்கம் கெடுறதில்ல, ரொம்ப நேரம் தூங்காமலாம் இருக்கிறதில்ல. அப்படியே தூக்கம் நைட் கெட்டுச்சுனாலும் பகலில் அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கி பேலன்ஸ் பண்ணிக்குவேன். சாப்பிட்றது வந்து ரொம்ப பசிச்சதுன்னா அப்போவே சாப்பிடுவேன். ரொம்ப பசிக்கிற அளவுக்குலாம் விடுதில்லை. ஓரளவுக்கு பசிச்சதுன்னா என்ன இருக்கோ அதை சாப்பிடுவேன். அதுவும் எனக்கு இப்போ பிரச்சனையே இல்லை. ஒரு முட்டை இருந்துச்சுன்னா 2 ஆம்லெட் போட்டு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டுக்குவேன். டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நான் பெருசாக விட மாட்டேன். நான் சும்மாவே தண்ணி வண்டி தான், நான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, குடிச்சிட்டே இருக்கேன். இப்போ பேலியோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால எனக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையே போயிருச்சு. அடிக்கடி கான்ஸ்டிபேட் ஆகும். கான்ஸ்டிபேட் ஆகி ஒரு 2 நாளைக்கு நான் மோஷன் போகலை அப்படின்னா 2 நாள் வரைக்கும்லாம் போகாமல் இருப்பேன். அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும். ஏன்னா காய்கறி வந்து நான் கம்மியாக சாப்பிட்ருக்கேன். ரொம்ப சென்னையில் இருந்த டைமில், ஹாஸ்டலில் இருந்த டைம்லாம் நான் அங்கே இருக்கிறத தான் சாப்பிடுவேன். அதுவுமே ரொம்ப கேவலமாக சாப்பிட மாட்டேன். சென்னையில் ஹாஸ்டல்லாம் வந்து கேவலத்துலேயும் கேவலமாக இருக்கும் சாப்பாடு. நான் வந்து சாப்பாடு கேவலமாக இருக்குன்னு சொல்கிற ஆளே கிடையாது. நானே சொல்கிறேன் அப்படின்னா அங்கே அந்த அளவுக்கு இருக்கும். அந்த ஹாஸ்டல்லாம் ரொம்ப ஃபுட்டு மோசமாக இருந்தது. அங்கே காய்கறியும் பெருசாக இருக்காது. கடமைக்கு இவ்வளோண்டு வெண்டைக்காய் பொரியல் வைப்பாங்க. ஐயோ, அந்த டைமில் எனக்கு ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன். ரொம்ப கான்ஸ்டிபேட் ஆச்சுன்னா தலைவலி வந்துடும். மெயினாக அந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இந்த இனியா வயிற்றில் இருந்தப்போ எனக்கு அந்த கடைசியில் ஒரு 6 மாதத்துலேருந்து டெலிவரி வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன். அந்த டைமில் வந்து எனக்கு பைல்ஸ் வந்துருச்சு. இந்த பேலியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிஜமாவே நான் நம்பவே இல்லை. 213 இருந்த கொலஸ்ட்ரால் ஒரே வருஷத்தில் 144க்கு வந்துருச்சு. எல்டிஎலும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எல்டிஎல்ங்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால் இல்லைங்களா. எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை எவ்வளோ இருந்துச்சுன்னு. அது ஒரு 4 வருஷம் ஆச்சு. அந்த எல்டிஎல் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஹெச்டிஎல் லெவல் வந்து ஜாஸ்தி இருக்குது. நல்ல கொலஸ்ட்ராலோட லெவல் வந்து ஜாஸ்தி இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஒரு டயட் வந்து மாற்றும் போது அது எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுதே. ஃபுட் அலர்ஜி டெஸ்ட் எடுத்து பாருங்கள், ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கோதுமை வந்து நம்ம சவுத் இந்தியன்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு அலர்ஜி இருக்குது. நார்த் இந்தியன்ஸுக்கு அவங்க பாடி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ரொம்ப காலமாக அவங்க அதவே சாப்பிட்டு இருந்து. நமக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு க்ளூட்டன் அலர்ஜி இருக்குது. இந்த பார்லி, கோதுமையெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மைக்ரைன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கோதுமை சாப்பிடும்போது உங்களுக்கு பிரச்சனை ஆகுதா அப்படின்னு பாருங்கள். இல்லை பார்லி சாப்பிடும்போது, பார்லி பெருசாக சாப்பிட மாட்டோம், யாராவது கஞ்சி வச்சு குடிச்சா குடிப்பாங்க. கோதுமை சாப்பிடும்போது உங்களுக்கு அலர்ஜி ஆகுதான்னு பாருங்கள். உங்களுக்கு மைக்ரைன் வருதான்னு பாருங்கள். இல்லை கான்ஸ்டிபேட் ஆகுறது, இல்லை லூஸ் மோஷன் ஆகுறது, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா உங்கள் ஃபுட்லேருந்து கோதுமையை
துரத்தி விட்டுருங்க. அது வந்து நமக்கு கோதுமை இருந்தால் தான் உயிர் வாழ முடியும்ல, எதுவுமே இல்லை. நிறைய பேருக்கு கோதுமை அழைச்சிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கே இருந்திருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு, நானாவது 7-8 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். அவருக்கு வந்து 50 வருஷம் கழிச்சு நான் இப்போ சொல்லி தான் அவருக்கே கோதுமை அலர்ஜி இருக்குன்னு தெரியுது. ஸோ கண்டுபிடிங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஃபுட்டு என்ன ஃபுட்டு ஒத்துக்கலன்னு கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு இருக்கிற பல பிரச்சனையை நம்ம ரிவர்ஸ் பண்ணிட முடியும். எனக்கு வந்து பேலியோ வந்து கடவுள் மாதிரி ஹெல்ப் பண்ணுச்சு. ஆக்சுவலி இந்த பேலியோ ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பிக் மோட்டிவேஷன் வந்து டாக்டர் அருண்குமாரோட வீடியோஸ். அவரோட வீடியோஸ் நான் நிறைய பார்ப்பேன். நான் தைராய்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு, என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி பேலியோ வந்து தைராய்டுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து தான் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்து, சரி இதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் அரிசியும் இல்லை, கோதுமை இல்லை. அதுக்கு முன்னாடியே நான் ஃபுட் டெஸ்ட் பண்ணிட்டேன், அலர்ஜி டெஸ்ட் பண்ணிட்டேன். அந்த பேலியோவில் வந்து அரிசிக்கோ கோதுமைக்கோ வேலையே இல்லை. அதனால சரி நம்ம இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். இது வந்து பல நல்ல விஷயங்கள் பண்ணிடுச்சு என்னோட வாழ்க்கையில். நான் வந்து டாக்டர் அருண்குமாருக்கு தான் வந்து தேங்க்யூ சொல்லணும். நிஜமாவே நீங்கள் அவரோட வீடியோஸ் பாருங்கள். அவரே வந்து எப்படி எந்த மாதிரி டயட் இருக்கலாம் அப்படின்லாம் நிறையா சொல்லியிருப்பாரு. இந்த பேலியோக்கு வந்து என்னென்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னா நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பாரு. நிஜமாவே எனக்கு அலர்ஜி ஆகிற ஃபுட் எல்லாமே என்னோட டயட்லேருந்து எலிமினேட் பண்ண எனக்கு மைக்ரைன் வந்து சுத்தமாகவே அப்படியே மறைஞ்சு போயிருச்சு. நம்ம எப்பவுமே கோதுமை மைதாலாம் சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல. வெளியில் போய் சாப்பிட்றேன்னா மெயினாக பரோட்டா தான் சாப்பிடுவேன். பரோட்டாக்கு நல்லா ஏதாவது சூப்பராக ஒரு கிரேவி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ அப்போ லேசாக வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் தூங்கி எழுந்தா சரியாக போயிடும். அந்த லெவலுக்கு தான் இப்போ இருக்குது. இந்த ஃபுட் அலர்ஜி டெஸ்ட் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற லேபில் எடுப்பாங்க. ரொம்ப குட்டி லேபில் எடுப்பாங்களான்னு தெரியல. கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற லேபில் ஃபுட் அலர்ஜி டெஸ்ட்டை எடுப்பாங்க. இது வந்து உங்களோட லைஃப் சேவராக இருக்கும். உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடுற ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் இது. இதை விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு பல பிரச்சனை சரியாகும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.